गणपतये नमो नमः सिद्धिविनायक नमो नमः अष्टविनायक नमो नमः। வணக்கம். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதராகிய உயர்கணித சார ஜோதிடத்தின் சக்கரவர்த்தியும் நல்லாசிரியரும் ஆகிய திரு தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி இந்த பதிவை அவருடைய நல்லாசியோடு ஆரம்பிக்கிறேன். வாங்க, ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லக்னம் பிரிப்பது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் லக்னத்துல முதல் லக்ன பாவம் அப்படின்னா என்ன, அதனுடைய பலன்கள் எப்படி, அதனுடைய காரகங்கள் என்ன அப்படின்னு சொல்லி 2 பதிவுகளாக பார்த்தோம். இது என்னன்னா 2ஆம் பாவம். இப்ப முதல் பாவத்தை பத்தி பார்த்துட்டோம். இப்போ இது 2வது பாவம். 12 பாவம், 12வது பாவத்துல இது 2வது பாவம். 2வது பாவத்துல இருக்கிற காரகங்களை நம்ம இப்ப பார்க்க போறோம். வாங்க, இந்த 2வது பாவத்துல என்னென்ன காரகங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா முதல்ல முகம். முதல் பாவம் அப்படின்னு சொன்னது லக்ன பாவம், நம்மளுடைய தலை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அப்போ இந்த தலை விரலும் இந்த நெத்தியிலிருந்து இந்த தலை மூளை இதெல்லாம் முதல் பாவத்துல சேர்ந்தது. 2வது பாவம் அப்படின்னு சொல்றது இந்த முகம். இதனுடைய முகம், கண்ணு, மூக்கு, வாயி, நாக்கு, பல்லு, இது அத்தனை விஷயமும் 2ஆம் பாவத்துக்குள் அடங்கும். இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கின்ற இந்த உறுப்புகள் ஒரு வியாதியாக இருந்தாலும், அது சார்ந்த நோய்களாக இருந்தாலும் சரி, இல்ல கண்ணு ஒருத்தருக்கு அழகா இருக்குது, ரொம்ப நல்லா கண்கள் அழகா இருக்குது, இல்ல முகம் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப கலையா இருக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது, அது கருப்பாக இருந்தாலும் சரி, சகப்பாக இருந்தாலும், அல்லது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, முகம் லட்சணமாக இருக்குது. சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முகம் லட்சணமா இருக்குது, பாக்குறதுக்கே ரொம்ப கலையா இருக்குது, ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புல அந்த மூக்கா இருக்கட்டும், வாயா இருக்கட்டும், நாக்கா இருக்கட்டும், பல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அது அமைப்பா ஒருத்தருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா அதற்கு லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்னதுதான் இல்ல, 1, 3, 7, 11 என்கின்ற ஒற்றைப்படை பாவம் அகத்தை 70%, புறத்தை 30% கொடுக்கக்கூடியது. 2, 4, 6, 10 அப்படின்னு சொல்ற பாவங்கள் இரட்டைப்படை பாவம், அது புறத்தை 70, அகத்தை 30 கொடுக்கக்கூடியது. 5, 9 என்பது அகத்தை 100% கொடுக்கும், புறம் ஒண்ணும் இல்லை. 8, 12 என்பது அகமும் இல்லை, புறமும் இல்லை அப்படின்றது இது ஒரு கோல்டன் ரூல். சரிங்களா? இப்போ இந்த 5 பாகங்கள் நம்ம முகத்துல சொன்னோம் இல்லையா, கண்ணு, மூக்கு, வாய், பல்லு, நாக்கு, இது அத்தனையும் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்க, 2ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டவங்களுக்கு ரொம்ப அழகாக முக லட்சணமாக இருக்கும். அது சார்ந்த நோய்கள் அவர்களுக்கு வராது. சரிங்களா? இரட்டைப்படை பாவம் கொண்டவங்களுக்கு பரவாயில்லை, ரொம்ப மோசமாலாம் இருக்காது, பரவாயில்லை, நல்லாதான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு நோய்கள் வரும். இப்போ கண்ணு இல்லைன்னா கண்ணுல கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அதுக்காக அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதோ இல்லைன்னா அதுக்கான ஆப்ரேஷன் பண்ற அளவுக்கு கூட கிடையாது, அதுக்காக கண்ணாடி அந்த மாதிரி ஏதாவது வாங்கி அவங்க போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இப்ப பல் சரியில்லைன்னா அதுக்காக பல்ல அவங்க சரி பண்ணி சீரமைத்து கட்டி கொள்ளுவாங்க. இது மாதிரி அந்த சார்ந்த உறுப்புகளுக்கு செலவு செய்து அதை சரி செய்து கொள்வார்கள். அதனால அவங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்காது, ரொம்ப நல்லாவே அவங்களுக்கு அமைப்பு இருக்கும். முதல் பாவம் ரொம்ப நல்லது, ஒற்றைப்படை பாவம். 2ஆம் பாவம் அப்படின்றது அதுவும் கொஞ்சம் பரவாயில்லை. சரிங்களா? அடுத்து 5, 9. இந்த 5, 9 தொடர்பு கொண்டவங்க பார்ப்பதற்கு ரொம்ப அழகாத்தான் இருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க ரொம்ப ரசனை, கலை, அந்த மாதிரி ரொம்ப அவங்க அழகுபடுத்திப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. அதனால அவங்க முகத்தை அவங்க எப்பவுமே அழகுபடுத்திப்பாங்க. ஒரு 10 வாட்டி 15 வாட்டி சும்மா வாஷ் பண்றது, கழுவுறது, இதெல்லாம் அவங்களுக்கு தேவையில்லதான், ஆனா செஞ்சுப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆக இருக்கும். ஏன்னா அவங்க 5, 9 போது அவங்க வேற யோசனையில போயிட்டு பொருளாதாரத்தை ஈட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு பொழுதுபோக்கு விஷயங்களை கலந்து கொண்டு இந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதனால அவங்களுக்கும் முகம் நல்லாவே இருக்கும். இந்த 8, 12 அப்படின்னு சொல்லிட்டு தொடர்பு கொள்ளுது 2ஆம் பாவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா அந்த முகமே அவங்களுக்கு லட்சணமா இருக்காது, பார்ப்பதற்கு கொஞ்சம் விகாரமாக இருக்கும். அந்த முகத்துல ஏதாவது தழும்புகள், அல்லனா வெட்டுக்காயங்கள், இல்லைன்னா தீக்காயங்கள், புண்ணு, முகப்பொருள்கள், முகப்பொருள்னால ரொம்ப முகம்
அதாவது ரொம்ப எப்படி சொல்றது, குழி குழியா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முகம் கொஞ்சம் விகாரமாக தெரியக்கூடிய அமைப்பெல்லாம் வந்து அவர்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி 8-12 கொண்டவங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அது சார்ந்த நோய்களும் வரும். அது சார்ந்த நோய்களும் வரும் பொழுது ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கும். அதாவது பல்லுனாலும் சரி, அது நிறைய அதனால இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து கண்ணுன்னா கண் ஆப்ரேஷன் அந்த மாதிரி செய்வாங்க. இது கண் ஆப்ரேஷன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஒரு சில நேரங்கள்ல என்ன செய்யும், இந்த 8-12 தொடர்பு கொண்டவங்க அவங்க வந்து நல்லாதான் இருப்பாங்க, கண்ணு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுன்னு கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. தசையும் வந்து ரொம்ப வலிமையா 8-12 வச்சு கிரகமும் வந்து சூரியனும் 8-12 வச்சு வந்தது அப்படின்னு சொன்னா அந்த நேரத்துல என்ன செய்யும், நல்லா தெரிஞ்சத கண்ணு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், இல்லைன்னா எதனா ஒரு தீக்காயம் படும், ஏதாவது ஒண்ணு பட்டு அவங்களுடைய பார்வையே அவங்க இழந்துருவாங்க. ஆப்ரேஷனே பண்ண முடியாத நிலைக்குலாம் கூட சிலருடைய வாழ்க்கை அந்த மாதிரி மாறும். அந்த உறுப்புகள் வந்து இல்லைன்னா ஆக்சிடென்ட்ல விழுவாங்க, விழும்போது முகம் மட்டும் அப்படியே சிதலம் அடைஞ்சிடும். ஆக்சிடென்ட்ல உரு தெரியாம அது வந்து அழிஞ்சிடும். இத வந்து சரி பண்ணிக்கணும், நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணி முகத்தை சரி பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அவங்க கிட்ட ஒரு சிலரால பொருளாதாரம் இருக்காது. ஏன்னா 8-12 அப்படின்னும் போது பொருளாதாரம் இல்லாத ஒரு நிலையை தான் அவங்களுக்கு கொடுக்கும். அதனால அதை அவங்களால சரி பண்ண கூட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட சில ஜாதகர்கள் கஷ்டப்படுவாங்க. அதற்கு தசையும் ஒத்துழைக்கணும், கிரகமும் ஒத்துழைக்கணும், பாவமும் சரியில்லை. அந்த 3ம் சரியில்லாத நேரத்துலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் அவர்களுக்கு வரும். ஆனா அவர்களுடைய முகம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் லட்சணம் கம்மியாக இருக்கும், சுமாரான முக அமைப்பை கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த 8-12 தொடர்பு கொண்டவங்க இந்த வசீகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வசீகரம் இருக்காது. ஒரு முகத்தை பார்த்தா திரும்பவும் பார்க்கணும் அப்படின்னு தோணும். அந்த முகத்துக்குள்ள அவ்வளவு ஒரு வசீகரம், சாந்தம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இந்த 2ஆம் பாவமே வந்து பாவமுனைகள் குரு சுக்கிரன் எல்லாம் வந்ததுன்னா ரொம்ப லட்சணமா ரொம்ப அழகா பார்க்கும் போதே தெய்வீகமா அந்த மாதிரி குரு எல்லாம் வரும்போது இருக்கும். சுக்கிரன் எல்லாம் வரும்போது ரொம்ப மேக்கப் பண்ணி ரொம்ப அழகா அவங்கள வந்து வெளிப்படுத்துவாங்க. அந்த மாதிரி முக அழகுக்கு நிறைய விஷயங்கள். இது 2ஆம் பாவத்தை முதலில் நாம் பார்த்து, இது பாவ கொடுப்பனை, இதை பார்த்த பிறகு அவர்களுடைய முகத்தை பத்தி நம்ம பேசலாம். இது அந்த மாதிரி கண்ணு, மூக்கு, நாக்கு, பல்லு எல்லாமே, அதுக்கப்புறம் தாடை, கண்ணம் எல்லாமே முகம் சார்ந்த விஷயங்கள். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, எல்லாமே பொருத்தமா இருக்குதுன்னா 2ஆம் பாவம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய பார்வைகள். அடுத்து வந்து உடலில் உள்ள சக்தி, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலில் உள்ள சக்தி அப்படின்றது என்னன்னா ஸ்டெமினா. எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு சக்தி வந்து எனர்ஜி வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பா ஒரு தேவையான ஒரு விஷயம், சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கே சொல்றேன். இப்போ நம்ம வெளியே போயிட்டு வரோம், வெயில்ல போயிட்டு வரோம், ரொம்ப டயர்ட் ஆயிடுது இல்லையா, ஒரு மாதிரி எனக்கு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருக்கு, நீ போயிட்டு ஏதாவது கொண்டு வா அப்படின்ற ஒரு லெமன் ஜூஸோ ஏதோ ஒண்ணு நம்ம கொடுக்குறோம். கொடுத்தவொடனே என்ன பண்றோம், இந்த வாய் வழியா தான் அதை சாப்பிட்றோம். அந்த ஜூஸா இருக்கட்டும் இல்ல ஒரு சாப்பாடா இருக்கட்டும், என்ன செய்யறோம், வாய் வழியா சாப்பிட்றோம். வாய், நாக்கு, பல்லு எல்லாத்தின் மூலயமாகத்தான் அந்த உணவு உள்ளே நம்மளுக்கு போகுது. அதன் மூலமா நமக்கு ஒரு எனர்ஜியும் வருது இல்லைங்களா? இந்த உடலிலுடைய சக்தியை நாம் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா இந்த 2ஆம் பாவத்தை பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த 2ஆம் பாவத்துல ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்களுக்கு நல்ல வந்து சக்தி இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அதை வந்து உடனுக்குடனே செலவு பண்றோம். ஆனா நல்ல சக்தி வந்து ஒற்றைப்படை பாவங்களுக்கு இருக்கும், இரட்டைப்படை பாவங்களுக்கு இருக்கும். ஆனா அடிக்கடி டயர்ட வாங்குவோம். ஆனா அதுக்கேத்த மாதிரி அவங்களால சாப்பிட முடியும். 5-9 பரவாயில்லை. இந்த 8-12 வரவங்க ரொம்ப ரொம்ப டயர்ட் ஆயிடுவாங்க, அவங்களுக்கு சக்தி இருக்காது. அப்படி அதை சாப்பிடணும்னு நினைச்சாலும் அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் ஒத்து கொடுக்காது. அதனால நிறைய கஷ்டப்படுறவங்க, அடிமட்டத்துல கஷ்டப்படுறவங்க எல்லாம் வந்து இந்த 8-12 தொடர்பு கொண்டவங்க தான். ரொம்ப கூலி வேலை செய்யறவங்க, துப்புரவு வேலை செய்யறவங்க, வெயில்ல வேலை செய்யறவங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் ரொம்ப வண்டி இழுக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, நல்லா வேர்வை தண்ணி சிந்தி கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்க எல்லாமே அவங்களுடைய 2ஆம் பாவம் 8-12 தொடர்பு கொண்டிருக்கும். அவங்களுக்கு வந்து சக்தி வந்து சீக்கிரமா குறையும். அவங்க அதுக்கான வேலையை செய்வாங்க கஷ்டப்பட்டு. இது வந்து உடலில் உள்ள சக்தியை தெரிவிக்கிறதும் இந்த 2ஆம் பாவம் தான். அடுத்து வந்து பேச்சு திறன். இது எப்படி அப்படின்னா,
வாய் தான், வாய் வழியா தானே பேசுறோம். சாதாரணமாவே நம்ம ரெண்டாம் பாவம்னா என்ன சொல்றது, தனம் வாக்கு குடும்பஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஒருவருடைய வாக்கு பலிக்கணும், வாக்கு பலிதம் இருக்கணும், ஒருத்தருக்கு தெய்வ வாக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல பேச்சாற்றல் இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, மேடை பேச்சாளரா இருப்பாங்க, பட்டிமன்ற பேச்சாளரா இருப்பாங்க, இல்ல நிறைய டீச்சர்ஸா இருப்பாங்க, அந்த மாதிரி ஜோதிடர்களா இருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேசி மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சரளமாக பேசக்கூடியவர்களும் இந்த வாய் வழியாக தான் பேசுவாங்க. இது அந்த இரண்டாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவர்கள் ரொம்ப நல்லா பேசுவாங்க, கற்பனை திறனாக பேசுவாங்க, ரொம்ப அதை மெருகேற்றி பேசுவாங்க, இயற்கை தன்மையாக பேசுவாங்க. இரட்டைப்படை பாவம் இருக்கிறவங்க மணிமெயிண்டா பேசுவாங்க, அவங்களும் நல்லா பேசுவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா போல்டா பேசக்கூடியவங்களாம் இரட்டைப்படை பாவம் கொண்டவங்க தான். அந்த மாதிரி பேசுவாங்க. 5, 9 அப்படின்றது வெட்டி பேச்சு, பேச்சிலே அது யூஸ்லெஸ் பேச்சு அப்படின்னு சொல்லலையே. ஐயோ, அதை பேசுறதுனால அவங்களுக்கும் பிரயோஜனம் கிடையாது, கேட்டவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஒன்லி டைம் பாஸ். அதனால அவங்க டைம் பாஸ்க்காக பேசுறவங்க, அதனால அவங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்றவங்க கண்டிப்பா அவங்க பேசுறது யாரும் காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வரும். அவங்களுக்கு சரியா பேச தெரியாது. பேச தெரியாதுன்னா பேச்சு வரும், பேச்சை கரெக்டா முறையா கோர்வையா பேசுவதற்கு அவர்களுக்கு தெரியாது. ஒரு முரட்டத்தனமாக தன்னுடைய பேச்சை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். அந்த மாதிரி பாவங்கள் இரண்டாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது இது நடக்கும். அடுத்து எளிதில் பணமாக்கக்கூடிய பணம், இது ரொம்ப முக்கியம். எளிதில் பணமாக்கக்கூடிய பணம் அப்படின்னு சொன்னா என்ன? இப்ப உதாரணத்துக்கு இந்த நகை கூட பாருங்க, நம்ம டக்குன்னு ஏதோ ஒரு இடம் பார்த்துட்டோம், முடிஞ்சிருச்சு, நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், கொஞ்சம் காசு பத்தல, நம்ம லோன் வாங்கணும், சரி லோன் போட்டு வாங்கலாம்னா கொஞ்சம் டைம் ஆகும், உடனடியா அதை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம். அப்படின்னா டக்குன்னு அந்த நகைகளை, நம்ம கிட்ட இருக்கிற நகைகளை எடுத்து போய் கொடுத்தா 2 ஹவர்ல நமக்கு 2 ஹவர்ஸ்ல நம்ம கையில அந்த காசு கையில வந்துடும். சரிங்களா? அந்த காசை நம்ம மாத்திடலாம். இல்ல ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஏற்பட்டது, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண போறோம் அப்படின்னா டக்குன்னு நம்ம கையில காசு வரணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய நகைகளை தான் நாம உடனடியாக பணமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்றது. அதை சரி பண்ணக்கூடியது. இப்போ அது மட்டும் இல்லாம தானியங்கள் கூட நம்ம கிட்ட ஒரு 100 மூட்டை 200 மூட்டை நம்ம விவசாயம் பண்ணி தானியங்களை நம்ம வச்சிருக்கோம் அறுவடை பண்ணி அப்படின்னா நம்மளுக்கு வேணும், நம்ம அதை சேஃப்ல வச்சிருக்கோம், சேமித்து வச்சிருக்கோம், நம்மளுக்கு வேணும் திடீர்னு செலவு அப்படின்னா டக்குன்னு அந்த மூட்டை அரிசிகள் எடுத்து போய் நம்ம கொடுத்தோமா நெல்லுகளை நமக்கு உடனடியாக காசு நம்ம கையில வரும். அந்த மாதிரி தானியங்களை வித்தாலும் காசு உடனடியாக வரும். நகைகளை வித்தாலும், அந்த நகை என்பது பொன்னாக இருக்கலாம், வெள்ளியாக இருக்கலாம், பிளாட்டினமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் உலோகங்களும் உடனடியாக விற்கக்கூடிய, உடனடியாக பணம் பரிமாற்றம் செய்யக்கூடியதாக, மாற்றக்கூடியதாக, எளிதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நடக்கும். இதுவே இது 2ஆம் பாவம் சார்ந்தது. இதுவே 4ஆம் பாவத்துல வருகின்ற ஒரு வீடாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம அர்ஜென்ட்டுக்கு இன்னைக்கு விற்கணும், 2 மணி நேரத்துல விற்கணும்னா நம்மளால அந்த வீட்டை விற்க முடியல. ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம விற்கிறோம்னா ஒரு வண்டியா இருந்தாலும் சரி, வீடா இருந்தாலும் சரி விற்க முடியாது. ஆனா எளிதில விற்க முடியும், உடனடியா விற்க முடியும், பணம் பரிமாற்றம் செஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்ம பாக்குற இடம் எது அப்படின்னா இந்த 2ஆம் பாவம் தான். இந்த 2ஆம் பாவத்துல இந்த ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டவங்களுக்கு மிதமான, அதாவது இப்ப நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நான் நகையை கொடுத்தா டக்குன்னு காசு கொடுத்துருவாங்க, 200 மூட்டை நெல் இருந்தா நம்ம உடனடியா காசு கொடுத்துருவாங்க, தானியம் இருந்தா அப்படின்னு நான் சொன்னேன். அதெல்லாம் இருக்கணும்ல, ஒருத்தர் கையில இருந்தா தானே மாத்த முடியும். இப்ப ஒருத்தர் கையில 1 கிலோ தங்கம் இருக்குதுன்னா, காசு தங்கம் இருந்தாதான் அதை எடுத்துட்டு போயிட்டு லட்சக்கணக்கில் மாத்த முடியும், இல்லாதவங்க எப்படி மாத்த முடியும்? அப்ப அவங்க கையில அந்த தங்கம் அந்த மாதிரி உடனடியாக பணம் மாற்றக்கூடிய பணம் கையில வரணும், இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கு இரட்டைப்படை பாவம், அதாவது 2ஆம் பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ள வேண்டும். வலிமையாக 2, 4, 6, 10 அப்படின்னு தொடர்பு கொண்டிருந்ததுன்னா அவங்க கிட்ட நல்ல காசு இருக்கும், டக்குன்னு அவங்களால பணம் பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இருக்கும். நிறைய உலோகங்கள், நிறைய அணிகலன்கள், நிறைய நகைகள், நிறைய தானியங்கள் எல்லாமே அவங்க கிட்ட இருக்கும். அவங்க நினைச்சாங்கன்னா உடனடியா அதை பணமா மாத்த முடியும். ஒற்றைப்படை பாவம் அதுவே தொடர்பு கொண்டிருந்தோம்னா மிதமான அளவுக்கு தான் அவங்க கிட்ட இருக்கும். நிறைய காசுலாம் அவங்களால ரொட்டேஷன் பண்ண முடியாது, ஓரளவுக்கு திட்டமா பண்ணிப்பாங்க. ஒரு அர்ஜென்ட்டுக்கு அவங்களால அதை மேனேஜ் பண்ண முடியும். இது 5, 9 அப்படின்னு சொன்னா எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க கையிலே காசு கிடையாது. அவங்களே மத்தவங்கள, தாத்தா பாட்டி பெரியவங்க அவங்க சம்பாரிச்ச துட்டு இதுலதான் உட்காந்துனே அவங்க சாப்பிடுவாங்க. அதனால அவங்களால
காசை வந்து மாத்த முடியாது, பணம் பரிமாற்றம் செய்ய முடியாது. 8 12 அப்படின்றதும் அவங்க வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். அவங்க கையில மீதமான காசோ இல்ல நகையோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்களால அந்த மாதிரி எளிதில் பணம் பரிமாற்றம் செய்து கொள்ள அவங்களால் முடியாது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இரண்டாம் பாவத்துல காரகங்களா இருக்கு. இந்த மாதிரி ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்யும் பொழுது இரண்டாம் பாவம் எந்த மாதிரி பாவ தொடர்பிலை கொண்டுள்ளது, அந்த இரண்டாம் பாவத்தில் வருகின்ற கிரகங்கள் எந்த பாவ தொடர்பை கொண்டிருக்கிறது, அப்ப நடக்கிற தசைகள் எந்த பாவ தொடர்பை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு செய்தோம் அப்படின்னா அவங்களுடைய இரண்டாம் பாவமும் குடும்பமும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால ஓரளவுக்கு அதை எல்லாத்தையும் நம்ம முடிவு பண்ணி அவர்களுக்கு நம்ம வந்து கருத்து சொல்ல முடியும். இன்னும் நிறைய காரகங்கள் இருக்கு. உலோகங்கள், திரவியங்கள், அணிகலன்கள், ரத்தினங்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம நாளை பார்ப்போம். சரிங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. நான் தினந்தோறும் ஒரு பதிவு போடுவேன். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி, வணக்கம்.